வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா ஜீவா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 15. இந்த எபிசோடோட டைட்டில் உயிர் தியாகம். திருவாளனும் பெரியண்ணனும் நிலக்கோட்டை சிற்றரசனும் போன பாதை கோட்டையின் கார்கோடனை வதம் பண்ண இடத்துல முடிஞ்சது. அங்க இருந்த வீரர்கள் சுயநினைவில்லாம இருந்தாங்க. அவங்க போறதுக்கும் அங்கிருந்து கோட்டையின் கிளம்புறதுக்கும் கொஞ்சம் காலம்தான் இடைவெளி இருந்தது. அரசர் அங்க இருந்த தன்னோட வீரன் கிட்ட, எங்க அவன், இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டதும், அரசே நாங்க வர்றதுக்குள்ள இங்க சண்டை முடிஞ்சது. அப்போ இங்க காயம் அடைஞ்ச ஒருத்தன் கிட்ட விசாரிக்கும் போது யாரோ ஒருத்தன் இவங்க எல்லாரையும் தாக்கிட்டு நம்ம குழந்தையும் தூக்கிட்டு இந்த வழியா போயிட்டான்னு சொன்னான். அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம வேல் வீரங்க நம்ம தளபதியும் 4 பேர் போனாங்க. நான் உங்களுக்கு தகவல் சொல்ல இங்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வீரன், நீ இங்க எங்கேயாவது கார்கோடனை பாத்தியா அப்படின்னு அரசர் கேட்டதும், அவனை நீங்க இனிமே பார்க்க முடியாத அரசேன்னு திருவாளன் சொல்லிக்கிட்டே முன்னாடி போனாரு. அரசன் திரும்பினதும் திருவாளனை பார்த்தாரு. நீங்க வேங்கட நாட்டு அமைச்சர் திருவாளன் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அரசர் என்ன நினைவுல வச்சிருக்கிறது நான் செஞ்ச பெரும் பாக்கியம். அரசே, நடந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு விவரிக்கிறோன்னு திருவாளன் ஒண்ணு விடாம அரசர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. நானும் என்னோட ஒற்றனோட வழியா கேள்விப்பட்டு அந்த கார்கோடன் கிட்ட ரகசியமா விசாரிக்கலான்னு போகும்போது இந்த பிரச்சனை வந்துருச்சு. நாம முதல்ல கோட்டையனை பார்த்தாகணும், விபரீதமா ஏதாவது நடந்துடக்கூடாது, போவோன்னு அவர் சொன்னதும் எல்லாரும் பதட்டப்பட்டு குதிரையில ஏறினாங்க. கோட்டையின் கிட்டத்தட்ட ஊர்கிட்ட போயிட்டான். அந்த கண்வாய் கரைக்கு அவன் போனப்போ அவன் கையில இருந்த வாள் நழுவுச்சு, கண்ணு சொருகுச்சு. கிட்டத்தட்ட விடியறதுக்கு சில மணி நேரங்கள் தான் இருந்தது. அவன் நாக்கு வறண்டுச்சு. கீழே இறங்கி தண்ணீர் குடிக்க இறங்கினப்போ அங்க ஒரு சத்தம். அதோட அவன்தான் வீசுங்க வேலை அப்படின்னு கோட்டையம் வர சத்தம் வர்ற திசை திரும்பின அடுத்த நொடி நீளமான வேல் ஒண்ணு அவன் மார்பை தொலைச்சுது. ஈசான வேலோடு சரிஞ்சான். அந்த குழந்தை அப்போ அம்மான்னு கத்துனான். தளபதி கோட்டையின் பக்கத்துல போய், எவ்வளவு தைரியம் உனக்கு, அரச வம்சத்தை சேர்ந்த குழந்தைய கடத்தி என்னோட தளபதியையும் கொன்னுட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு நினைச்சியா? உன் தலை கூட தப்பிக்காதுன்னு வாழை அவன் கழுத்துக்கு வீசின நேரம் நிறுத்துன்னு அரசரோட குரல் கேட்டுச்சு. அதுக்குள்ள காலம் கடந்துருச்சு. ஈசன் கூட கண்ணீர் வடிச்சானோ என்னமோ, வானத்துல இருந்து மழை பெஞ்சது. திருவாளன் ஐயோ மகனேன்னு கண்ணீரோட கத்திக்கிட்டே அவன் கிட்ட ஓடினாரு. நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே அவன் சாஞ்சான் அவர் கையில. கண்ணுங்க திறந்து முறுக்கின மீசையோட மாவீரன் மடிஞ்சான். ஊருக்காக தான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைச்சவன் இப்ப உயிரையும் தியாகம் பண்ணிட்டான். ஊரே கண்ணீர் சிந்திச்சு. திருவாளன் கடைசி வர உன்னை பத்தின உண்மை தெரியாமையே போயிட்டியே மகனேன்னு அழுதாரு. அந்த நாடே அந்த ஊர் மக்களுக்காக அவன் செஞ்ச தியாகத்தை போற்றுற வகையில மன்னர் அவன் மறைஞ்ச இடத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த ஊரோட கோட்டையோட முன்னால ஒரு நிலைக்கல்லா ஊனுனாரு. அதே வேளையில அந்த இடத்து மேலேயே கோட்டையனுக்கு நினைவு சின்னம்னு அமைச்சாரு. அவன் நினைவை போற்றுற வகையில ஒவ்வொரு வருஷமும் திருவிழா கொண்டாடப்படணும்னு அரசர் அறிவிச்சாரு. அந்த நிலைக்கல்லுல அவன் இருந்து அந்த ஊரை காப்பாத்துவான்னு அவங்க நம்பினாங்க. அவனும் அந்த நிலைக்கல்லா நின்னான். அன்னைக்கும் இன்னைக்கும் அவன் தான் நிக்கிறான். இது இப்போ நடக்கிற கதை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி நாள். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த திருவிழாவோட கடைசி நாள். கோவில் அறங்காவல் குழுவினர் சாவடியில கூடினாங்க. கதிரேசன் ரொம்ப களைப்பா வந்து சேர்ந்தான். இத்தனை நாள் குறி சொல்றதுல நடந்த களைப்பு. குழுவுல உள்ளவங்க திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை பத்தியும் யார் என்ன வேலை செய்யணுங்கிறத பத்தியும் விவாதிச்சுட்டு இருந்தாங்க. பார்வதியும் மாமாவும் சிவாவோட வீட்டுல ருத்ரனோட பேசிட்டு இருந்தாங்க. சிவாவும் அப்ப அங்க வந்திருந்தான். மாமா இப்ப எப்படி இருக்காங்க, நீங்க அவரை தனியா விட்டா வந்தீங்கன்னு பார்வதி கேட்டதும், இல்ல கூட தாத்தா இருக்காரு, இப்ப கொஞ்ச நேரத்துல நான் போய் அவரை அனுப்புவேன்னு மாமா சொன்னாரு. அப்புறம் நம்ம திட்டம் என்னன்னு சிவா ருத்ராவை கேட்டான். சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா ருத்ரா. அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போனா பார்வதி. மாமா நீங்க தானே ஊர் சுத்தி வரப்போ சாமியோட சங்கிலி பிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டான் ருத்ரன். ஆமா ஐயா, என்ன நடக்கலான்னு சொன்னாருன்னாரு அவரு. தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டான். சாமியாடிக்கோ இல்ல கோடங்கிக்கோ ஏதாவது ஆபத்து வரலான்னு சொன்னாரு அப்படின்னாரு மாமா. சரியா சொன்னீங்க, நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கோம், இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னா ருத்ரன். ஆமா, அந்த நேரத்துல இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாரு மாமா. நாங்க ஒரு 4 பேரு, கோடங்கி அப்புறம் சாமியாடி
அப்புறம் எங்க பின்னாடி அந்த கெடா கொண்டுட்டு வர்றவரு ஒருத்தர் அப்படின்னாரு அவரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டா ருத்ரன். அவர் யாருன்னு இப்போ தெரியாது, சாமி கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கன்னாரு அவர். சரி நீங்க சூதானமா இருங்கன்னு 2 பேரும் கேட்டுக்கிட்டு சிவா வா போலான்னு சொல்லிட்டு சிவாவை கூட்டிக்கிட்டு 2 சக்கர வாகனத்துல கிளம்பி போனாங்க. சிவாவும் ருத்ரனும் ஒரு தனி இடத்துல நின்று ஆலோசிச்சாங்க. சிவா இது ஒரு தனிப்பட்ட ஆளோட பிரச்சனை இல்ல, ஒரு முழு ஊரோட நம்பிக்கை. சாமி இருக்கு இல்ல அப்படின்னு பார்க்காம இதை நாம கண்டிப்பா தடுத்தாகணும். கிட்டத்தட்ட 6000 சதுர கிலோமீட்டர் இந்த காடு. அந்த கண்மாய் அங்க இருக்க பல ஊருக்கு நீர் ஆதாரம். அந்த கோயில் ஒரு சின்ன இடம் இல்ல, அது பல மிருகங்களோட வாழ்க்கை இடம். இது தெரிஞ்சு அழிக்க நினைக்கிறவங்க ஒரு கூட்டம், தெரியாமலேயே ஆதரிக்கிறது தான் பிரச்சனை. தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த கோயில அந்த கண்மாயோட உயரமான பகுதியில கட்டினதுனாலதான் இப்போ வரைக்கும் இந்த காடு இருக்கு. இல்லைன்னா இந்நேரம் அது கல்குவாரி ஆயிருக்கும்னு சொன்னா சிவா. ஆனா அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டா ருத்ரன். அந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்க 2 பேரு, ஒன்னு ஜெயச்சந்திரன், இன்னொன்னு நான் அப்படின்னா சிவா. மத்தவங்க அப்படின்னு கேட்டா ருத்ரன். மத்தவங்களுக்கு அது ஒரு சாதாரண கல்குவாரி அப்படின்னா சிவா. உனக்கு அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா ருத்ரன். தெரியும், அது கிரானைட் அப்படின்னா சிவா. அப்படின்னா அப்படின்னு டவுட் கேட்டா ருத்ரன். சொல்றேன், சாதாரணமா கல்ல எவ்வளவுக்கு வாங்குவோன்னு டவுட் கேட்டவனை பார்த்து பதில் கேள்வி கேட்டான் சிவா. 1 லோடு லாரி 1000 ரூபாய் அப்படின்னா ருத்ரன். இந்த கல்லு ஒரு சதுரம் 100க்கு கூட போகும் எதிர்காலத்துல அப்படின்னா சிவா. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்ட ருத்ரனுக்கு தலை சுத்திருச்சு. அதுதான் உண்மை. இது எதிர்காலத்துல இன்னும் 10-15 வருஷத்துல ரொம்ப பெரிய தேவையா இருக்கும் அப்படின்னா அவன். அப்படின்னா இதை நாம தடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு கேட்டான் ருத்ரன். முடியும், ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இதை நாம தடுத்தா அடுத்த சில வருஷங்களுக்கு இதை பத்தி பேச முடியாது அப்படின்னா அவன். ரொம்ப சரி, நான் கூட நீ என் கூட வரும்போது உனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது நீ ரொம்ப பேருக்கு தொந்தரவு அப்படின்னா ருத்ரன். சரி நம்ம திட்டம் என்னன்னு சொல்லு அப்படின்னு அவன் கேட்கவும் இவன் விளக்கினான். கடைசியா நாம சொன்ன நேரம் வரைக்கும் நீ எங்க அப்பாவை பாத்துக்கோ, அப்புறம் நான் சொன்ன இடத்துக்கு நான் சொன்ன வழியில வா அப்படின்னா சிவா. சாயந்தரம் 5 மணி, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. ஊரே பயங்கர கூட்டமா இருந்தது. எங்க பார்த்தாலும் ஆண்கள் மட்டும்தான். உள்ளூரை சேர்ந்தவங்க பொண்ணுங்க போய் விபூதி வாங்கிட்டு கோட்டையை பார்த்து போனாங்க. அங்க வைக்கப்பட்டிருந்த பல ஆயிரம் ஆடுகளும் சேவல்களும் பிரம்மாண்டமா இருந்துச்சு. இவ்வளவும் ஒரே நாள்ல பலி கொடுக்கப்பட போகுதுன்னு சிலாகிச்சு பேசிக்கிட்டாங்க சாவடியில எல்லாரும். சாவடியில முதல் சாட்டுதலுக்கு அனுப்பி வச்சாங்க. சாமி அலங்காரம் பண்ணி கிளம்ப போகுது. குறுக்க யாரும் வராம எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருந்த சாமியோன்னு டமடமன்னு அவன் அடிச்சுக்கிட்டு ஓடணும். அதே வேளையில உள்ள சாமி அலங்காரம் பண்ண பூசாரி அழைச்சிட்டு வரப்பட்டாரு. அவரை பார்த்தா அவ்வளவு சாந்தமான முகம். இவர் எப்படி கருப்ப மாதிரி இருப்பார்னு கெஸ் பண்ண கூட முடியல. கோடங்கி கிட்ட சிவா சமிகை பண்ணி வர சொன்னான். அங்க தேவேந்திரன் தன்னோட சகாக்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் ரொம்ப பரபரப்பா இருந்ததை பார்த்து ருத்ரன் அவர் கண்ணுல படாம கோடங்கிய கூட்டிட்டு போனான். நீங்க பயப்படாதீங்க, நாங்க எல்லாம் பாத்துக்குவோம் அப்படின்னா சிவா. அப்போ கோடங்கி தம்பி, இப்ப இது வரைக்கும் நடந்தது நாம நினைச்சது, இனிமே நடக்க போறது கருப்ப நினைச்சது. நான் எதுக்கும் பயப்படல, நீங்களும் சூதானமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே கிளம்பினாரு. போறதுக்கு முன்னாடி திரும்ப அவனை பார்த்து, எல்லாம் அவன் பார்த்துக்குவான், நீ கொஞ்சம் சூதானமா இரு. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே வெளியூர் ஆளுங்க, யாரையும் நமக்கு தெரியாது. நாம சாமியை காப்பாற்ற முடியாது, சாமி தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னாரு. நீங்க சொல்றது ரொம்ப சரி, நாம சாமியை காப்பாற்ற முடியாது, ஆனா சாமியாடிய காப்பாத்தலாம்ல அப்படின்னா சிவா. தம்பி, வரப்போறது கோட்டை கருப்ப, ஊர் காவல, ஞாபகம் வச்சுக்கோ, நீ பத்திரமா இருன்னு அவனை எச்சரிச்சுட்டு போனாரு. 2ஆம் சாட்டுதல், சாமி அலங்காரம் முடிச்சு கிளம்ப போகுது, குறுக்க வராம வீட்டுக்குள்ள போங்க சாமியோன்னு அதே வேகத்துல கத்துக்கிட்டு ஓடுனா பறையடிக்கிறவன். ஊர்க்காரங்க எல்லாரும் சாவடிய பார்த்தும் கோட்டைக்கு உள்ளேயும் இன்னும் சிலர் அங்கங்க இருந்த கடைகளோட மறைவுக்கு பின்னாலையும் உறவினர்கள் வீடுகளுக்குள்ளேயும் நுழைஞ்சாங்க. எல்லாரும் சாமி வரும்போது குறுக்க போக கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தது அவங்களுக்கு. சிலருக்கு உள்ளூர்வாசிங்க அதை சொல்லி கொடுத்தாங்க. ருத்ரன் அவங்க அப்பாவை அங்க வந்து சிறப்பு காவலர்கிட்ட விட்டுட்டு அவங்க போட்ட பிளான் படி கிளம்பினான். ரொம்ப இருட்டா இருந்த அந்த பாதையில அவனோட அந்த காவலரும் வந்து சேர்ந்தாரு. அவரை பார்க்கும்போது நல்ல ஆஜானு பாகுவான
6 அடி உயரம் உள்ள மனுஷனா தெரிஞ்சாரு. அவர் அந்த எஸ்பி அனுப்பி வச்சிருந்தவர். தம்பி, எஸ்பி எல்லா விவரங்களையும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அங்கேயும் சில காவலங்க கூட்டத்தோட கூட்டமா கலந்து இருக்காங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் உங்களுக்கு இந்த பாதை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ருத்ரனுக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் போனதில்ல, ஆனா இந்த கண்மாய் வழியா கரை மேல வர சொல்லி இருக்காங்க, அங்க போய் மதகு பக்கத்துல ஒளிஞ்சிருக்க சொல்லி இருக்காங்கன்னா. ஓஹோ, சரி போகலான்னு கும்மிருட்டுல 2 பேரும் கிளம்பி போனாங்க. அங்க பெருமாள் சாமி தன்னோட கையில சூரிங்கிறது சின்ன கத்தியோட கையில பெரம்போட சாவடியை பார்த்து வந்தாரு. பெருமாள் சாமி தான் பெரியண்ண பங்காளியோட குலதெய்வம். அவர் போய் சூரிய கையில கொடுத்தாதான் கருப்பசாமி ஊர் சுத்த கிளம்பும். அது எவ்வளவு நேரமானாலும் காத்திருக்கும். அதே நேரத்துல கோட்டை கருப்பசாமி அலங்காரம் செய்யப்பட்ட பூசாரி சாமி அருளுக்கு காத்துட்டு இருந்தாரு. கோடங்கி உடுக்கு எடுத்து அடிச்சாதான் சாமி வரும் அவருக்கு. அவரோட அலங்காரம் தலையில கோணையா கட்டப்பட்ட கொண்ட, மார்புல முழுக்க சந்தனம், முகம் முழுக்க மீசன்னு அழகா இருந்தாரு. கதிரேசன் எங்கப்பா, கூப்பிடுங்க, சாமி தயாராயிடுச்சு அப்படின்னாங்க. இந்தா வரேன்னா கதிரேசன் வேங்க நாட்டுலன்னு பாடி ஆக்ரோஷமா உடுக்க அடிக்க ஆரம்பிச்சாரு. கடவுள் இல்லைன்னு சொல்றவருக்கு கூட அருள் வர்ற அளவுக்கு அவ்வளோ ரம்யமாவும் ஆக்ரோஷமாவும் பாடினா கதிரேசன். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் பாடி வாடா கோட்டையான்னு உடுக்க காதுக்கு பக்கத்துல அடிக்கவும் ஹோயின்னு பெரிய ஓசையோட பூசாரி குதிச்சாரு. அங்க முதல்ல பாக்குறவங்க உண்மையில நடுங்கிருவாங்க. அவரோட காலும் கையும் சங்கிலியில கட்டி பின்னால இருந்து 2 பக்கமும் புடிச்சிட்டு நடக்கிறது மாதிரி இருந்தது. அதை புடிச்சிட்டு போக 4 பேரு. அவர் போற வேகத்துல அவங்களும் போகணும். இங்க கொஞ்சம் இடர்னாலும் எல்லாரும் கீழே விழுந்துடுவாங்க. அவங்க அவருக்கு முன்னாடி போக கூடாது. 3வது சாட்டுதல் ஆரம்பிச்சு அவன் சாமி கோட்டைக்கு கிளம்பிருச்சு, ஊர் சுத்தி வரப்போகுது, எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுங்க சாமியோ, குறுக்க வராதிங்க சாமியோன்னு டமண்டவனை அடிச்சுட்டு ஓடுனா வழக்கம் போல. கிட்டத்தட்ட எல்லாருமே மறைவான இடத்துல ஒதுங்கினாங்க. மிஞ்சினவங்க கோட்டைக்குள்ளயும் சாவடியிலையும் இருந்தாங்க. சாமி ஆடிக்கிட்டே வந்தாரு. 2 பக்கமும் தலையை ஆட்டிக்கிட்டு குதிரை மாதிரி அப்பப்போ சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கெக்களிப்பு சிரிப்போட எல்லைக்கு வந்தாரு சாமி கோடங்கியோட. அங்க ஏற்கனவே வந்த பெருமாள் சாமியோட மன்றாடி கையில வாக்கு கொடுத்து சூரிய வாங்கினாரு. அதே நேரத்துல அவரோட கையில வெள்ளையும் கருப்புமா சின்ன பன்னி குட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அதுல சூரிய வச்சு வேகமா ஒரு குத்துனாரு. ஒரே ஒரு தடவை அது கத்துச்சு. அதை அவர் இடது கையில பிடிச்சுக்கிட்டு அகோரமா சிரிச்சுக்கிட்டே கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் கத்த கடைசியா ஊர் சுத்த கிளம்பினாரு. அப்போ ஊர் விளக்குங்க ஆஃப் ஆயிருந்தது. ஊரே ஒரே கும்முருட்டா இருந்தது. அவர் கையில கொடுக்கப்பட்ட பன்னிக்குட்டி சாகக்கூடாது, கத்தவும் கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அது உண்மையும் கூட. ஆக்ரோஷமா ஓடினாரு சாமியாடி. கோட்டையை தாண்டி அந்த நிலக்கல்லுக்கு வந்ததும் கொஞ்சம் பொறுமையா வந்தாரு. அங்க அவரோட சத்தமும் சிரிப்பும் வித்தியாசமா இருந்தது. மேல பார்த்துக்கிட்டே திரும்பவும் கிளம்பினாரு. அங்க அவரை ஃபாலோ பண்ணி தெய்வேந்திரனும் அவர் ஏற்பாடு பண்ணி இருந்த ஆளுங்களும் வந்துட்டு இருந்தாங்க. இருட்டுல சாமியாடியும் தீப்பந்தம் ஏத்திட்டு வர்றவங்களும் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சாங்க. அவங்களோட எண்ணம் என்னங்கிறது தெரியல. ஆனா அவங்க கோவிலை பார்த்து சாமி போன பாதையில போனாங்க. இங்க எதுவும் பண்ண வேணாம், ஆகாச பூசை எப்ப பார்த்துக்கலான்னு தெய்வேந்திர சொன்னாரு. பூசாரியும் கோடங்கியும் கோயிலுக்கு போனாங்க. அவங்க கோயில் போய் சேர்ந்ததும் லைட்டு திரும்ப வந்துச்சு. விளக்கெல்லாம் ஏத்துனாங்க. அவர்கிட்ட இருந்த அந்த பன்றியை பலியிட்டுட்டு பொங்கல் வச்சாரு பூசாரி. பொங்கல் பொங்குறதுக்குள்ள எல்லாரும் கோயிலுக்கு வந்தாங்க. கெடா வெட்டுதல் ஆரம்பமாச்சு. அங்கேயும் இங்கேயும் வெட்டப்பட்ட கெடாக்களை தாறுமாறா தூக்கி எரிஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க இளைஞர்கள். எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தம். காவலங்க பேரளவுல மட்டும்தான் இருந்தாங்க. இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.